வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை வந்துட்டு எப்படி நமக்கு வந்துட்டு நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் என்ன ஃபீல் பண்ணிக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நமக்கு கீழே இருக்கக்கூடிய பல இது பார்த்துக்கும் இல்லையா, என்ன பார்த்துருக்கோம், ஈசல் பார்த்துக்கும் இல்லையா, ஈசல். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டே தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லைஃபு, ஒன் டே தான் லைஃபு, சரிங்களா இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எறும்பு பார்த்தீங்கன்னா நம்ம காலில் பட்டால் அது செத்து போயிடும். காலில் பட்டால் செத்து போயிடும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாதுங்களா? அது தெரியும்ல. இருந்தாலும் அது வந்து தனியாக இருக்குது இல்லை அது வந்துட்டு நாம் எங்கே இருக்கமோ அங்கே தான் அது வந்து இருக்குது. அப்போது இப்போ அந்த மாதிரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அது வந்து கவலைப்படுறதே கிடையாது. இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம வாழணும், ஓகேங்களா. அது மாதிரி தான் நம்ம வாழணும். என்ன ஆனால் வந்து எந்த நம்பிக்கையில் அவங்க வந்து வாழ்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நம்பிக்கையில் அவங்க வந்துட்டு வந்து செயல்படுறாங்க. நிறைய நம்ம பார்த்துக்க இல்லையா, நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஐந்தறிவு பிராணிகள் நிறைய இதே மாதிரி தான் வந்துட்டு செயல்படுங்க. நீங்கள் எதாவது வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னை விட நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்துட்டு பேசுவீங்க, சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் வாழ்க்கையில் இந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் நான் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து வந்ததுக்கு காரணம், சரிங்களா. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 டிகிரி இருக்கு என்கிட்ட, சரிங்களா. பிஎஸ்எம்எஸ், எம்டி சித்தா, எம்ஏ யோகா, அக்குப்ரெஷர், டிப்ளமோ இன் அக்குப்ரெஷர், அப்போ வந்துட்டு எம்டி இன் அக்குபஞ்சர், அப்போ வந்து ப்ரானிக் ஹீலிங்கு, பேசிக் ப்ரானிக் ஹீலிங்கான, ஓகேங்களா. இது எல்லாமே ஏறி இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு நான் வந்து செயல்படுறதுக்கு வந்துட்டு என்ன காரணம், என்னன்னா வந்துட்டு முழுசாக நேசித்தேன். நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அது ஒன்று தான் நீங்கள் எல்லாருமே நினைக்கணும். நம்ம எல்லாருமே முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு முதல்ல நீங்கள் நினைங்க, சரியா. இதே தான் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளையும் வந்துட்டு நினைக்க வைங்க. குழந்தைங்க சரியாக தான் இருப்பாங்க, சரிங்களா. முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு ஒரு கணவனோ இல்லை மனைவியோ, சரிங்களா, யார் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கீங்களோ அவங்க நினைங்க. என்ன, மற்றவங்களை வந்து துன்புறுத்தியோ இல்லை மற்றவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தியோ ஒரு ஒரு நன்மை வந்துட்டு அடையணும்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மன நோயாளிகள். அவங்களாம் அவங்கள யார், மன நோயாளிகள், சரிங்களா. அவங்கள வந்து மனித பிறவிக்கு வந்து தகுதி வந்துட்டு இல்லாதவங்க அவங்களாம். நான் சொல்ல புரியுதுங்களா என்ன. அதனால் மனித இனம் வந்துட்டு எந்த மாதிரி வந்து செயல்பட்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சரியாக இருந்தால் தான் நம்ம கடவுளாக நம்ம வந்து மாற முடியும், ஓகேங்களா. நீங்கள் கடவுளாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மனதை நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த சுப்ரீம் சோல் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த கடவுள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எது இருப்பார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இதுதானே வந்து ஒரு சிம்பிள் வழி. இதை விட்டுட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு அப்படிங்கிற சில வேஸ்ட்டு. நீங்கள் என்னென்ன பண்ணாலும் சரிங்க, நீங்கள் சரியாக இருந்தால் போதும். முதல்ல மாற்றத்தை வந்துட்டு அந்த தனி மனித ஆன்மாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கடவுளே அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருப்பார். நான் வந்து செயல்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். நான் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது,
செய்யணும், அவ்வளோதான். எனக்கு இந்த 2 வார்த்தையை தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு வந்து தோன்றதே கிடையாது. நான் செய்வேன். நான் எப்படி செய்கிறேங்கிறது எனக்கு தெரியாது. என்னுடைய பிள்ளைங்களை நான் வந்து வளர்த்து ஆளாக்கினதுலேருந்து என்னை பாப்பா, எங்கள் தம்பி இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்ஸாக நான் வந்து கொண்டு வந்ததுலேருந்து சொல்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். தன்னம்பிக்கையே எனக்கு வந்து அதிகமாக வந்து கிடச்சிச்சின்னா நான் வந்து ஒரு குட் சோல். ஓகேங்களா? நான் வந்து ஒரு குட் சோல். அந்த குட் சோலாக நான் நான் வந்து செயல்பட்டதுனால எனக்கிட்ட எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்களும் எதுவுமே என் மனதை வந்துட்டு உதயமானதே கிடையாது. என்ன அது மாதிரி நான் செயல்பட்டதுனால அந்த கடவுள் வந்துட்டு எனக்குள்ளே இருந்து செயல்பட்டார். அதை நீங்களும் செய்யுங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே வந்து கடவுள் தான். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்ம எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மாவாக, அந்த ஜீவனாக, அந்த உயிராக இருக்கக்கூடியது அதுதான் கடவுள். அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நன்றி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது அந்த மாதிரி இங்கே அந்தந்த சக்ஸஸ் பீப்புள்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே கணவனும் மனைவியும் வந்துட்டு ராங்காக வந்துட்டு இருப்பாங்க. என்ன இருந்திருப்பாங்க. அதே மீறி எப்படி அவங்க வந்து செயல்பட்டாங்க சொல்லுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மனபலம்ங்கிறது. சரிங்களா? நீங்கள் முதல்ல நம்ம வந்துட்டு இவங்க எப்படி அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிட்டோம். நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மனைவி தானே பரவாயில்ல வீடு, நம்ம கணவர் தானே பரவாயில்ல வீடு அப்படின்ட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து நம்ம அந்த ஃபேமிலி வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு அப்பட்டாகாமல் நம்ம வந்து கொண்டு போகிறோம். இது வந்து நம்ம வந்து செய்கிறது தப்பு கிடையாது, செய்யலாம். ஆனால் இதனால் அந்த கணவனோ இல்லை மனைவியும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். புரியுதுங்களா? ஒன்று சொல்லுவாங்கள்ல, சுதந்திரம்ங்கிறது என்ன இது வரைக்கும்னா என் உன் மூக்கு நுனியே தொடுற வரைக்கும் தான் சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோடு அவங்க இருக்கணும். அவங்க இருக்காங்கன்னா நம்மளும் அந்த 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 லிமிட்டோடு நம்மளும் வந்துட்டு இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா மற்றவங்க வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி யாருமே வந்து செயல்படக்கூடாது. அதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே நம்ம தரக்கூடாது. நீங்கள் எஃபர்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்ப அதை செய்வாங்க. அவங்களும் வந்து மனித பிறவிக்கு தகுதி வந்து இல்லாதவங்க.